3000 அப்பாவி மக்களை படுகொலை செய்தானே, அந்த ஒரு அடிப்படையின் விளைவாகத்தான் RSS இந்த அயோக்கியனை பிரதமராக்கி இந்த 4 ஆண்டு காலத்திலே இந்திய நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினர், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவர் மக்கள் என்று இவன் செய்திருக்கக்கூடிய அநியாயங்களுக்கு அளவே கிடையாது. நாம் இன்றைக்கு ஏன் இந்த மோடியினுடைய வருகையை கண்டிக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு மலேசிய திருநாட்டிலே மக்கள் விரும்பிய ஒரு மகத்தான ஆட்சி ஏற்பட்டிருக்கிறது. மலேசிய மக்களுடைய மாண்பை உலகளத்திலே உயர்த்தி காட்டிய எங்களுடைய மாண்புமிகு பிரதமர் மாமனிதர் துன் மகாதீர் அவர்கள் இந்த நாசக்காரன் நரேந்திர மோடியினுடைய ரத்தக்கரை படிந்த கரங்களை தொட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய சமுதாய உறவுகளே, இது இஸ்லாமிய சமுதாயப்பட்ட பிரச்சனை கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 13 கோடி தமிழின மக்களுடைய பிரச்சனை. காரணம் என்னவென்று சொன்னால், தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டெர்லைட் என்று நச்சுத்தன்மை மிக்க அந்த ஆலையை இழுத்து மூட வேண்டும் என்று 100 நாட்களாக தூத்துக்குடி மக்கள் போராடினார்கள். அதற்கு முன்பாக கதிராமங்கலம் மக்கள் போராடினார்கள். அதற்கு முன்பாக நாகை மாவட்ட மக்கள் போராடினார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் என்னுடைய தமிழ் சொந்த மக்கள் இன்றைக்கு என்ன போராட்டம், இன்றைக்கு என்ன பாதிப்பு என்பதையே குறிக்கோளாக கொண்டு இயல்பு வாழ்க்கையை இழந்துவிட்ட ஒரு அவலமான வாழ்க்கையை கொடுத்திருக்கக்கூடியவன் தான் இந்த நரேந்திர மோடி. இந்த நரேந்திர மோடி இந்திய நாட்டை ஆள மட்டுமல்ல, உலகத்திலேயே வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தூத்துக்குடி சம்பவத்திலே கடந்த வாரம் 14 அப்பாவி போராளிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். போலீஸ்காரர் என்கிற பெயரிலே இந்த RSS அயோக்கியர்களை போராட்டக்காரர்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தி 14க்கும் மேற்பட்ட எம்முடைய தமிழின உறவுகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவன் முஸ்லிம் என்று பார்க்கவில்லை, கிறிஸ்தவன் என்று பார்க்கவில்லை, தாழ்த்தப்பட்டவன் என்று பார்க்கவில்லை, பிற்படுத்தப்பட்டவன் என்று பார்க்கவில்லை, தமிழினத்தவன் என்று பார்த்தான். இவன் தமிழர்களை படுகொலை செய்தான். ஆகவேதான் தமிழினத்தினுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 13 கோடி தமிழ் மக்களின் சார்பாக மலேசியாவில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள், மோடியே திரும்பிப்போ, எங்களுடைய மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய மாமனிதர் துன் டாக்டர் மகாதீர் அவர்களே, இந்த மோடியினுடைய நாசக்கரத்தை தொட்டுவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நாம் தமிழர். Go back Modi! Go back Modi! Go back Modi! Assalamualaikum warahmatullahi wabarakatuh dan salam sejahtera. Saya Zulhani Zainal mewakili Majlis Perlembagaan Islam Malaysia MAPI. Berasa